அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். குருமகா பயிற்சியை சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி. இப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி மகா பெயர்ச்சி. சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 10-11க்கு உரியவர். அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா, ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பாடம் படிப்பினை, நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான். இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான். அதனால தான் 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக 2.5 ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது. இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் 29ங்க. 2025 இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு மகா பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம், அச்ச உணர்வுலாம் இருக்கணுமா? வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பெயர்ச்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம். அனைவரும் கேட்டுக்குங்க. மேசம் முதல் மீனம் வரை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க. அப்போ ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும், இப்போ மகரம் அதிபதி, கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கன்னா துலாம்லங்க. காலதேவனுக்கு 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும், பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக சித்திய பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ம சனி, குடும்பச்சனி, வாக்குச்சனி, அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி, 7 நாட்டு சனி, விரயச்சனி, அர்த்தமாஸ்த சனி, 12ஆம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி, அதே போல் பாதச்சனி, இப்படியெல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன். சிவாய நம. கன்னி ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பரிகாரம் மற்றும் பலாபலனை சொல்லிட்டு வரோம். கன்னி ராசி நேயர்களுக்கு சனி பகவான் என்ன நல்லதை கொடுப்பார், என்னென்ன கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னா, இப்போ கேது வேற அங்கே இருந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ மே மாதம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். கேது போயிடுறார். அப்போ சனி பகவான் சமசப்தமாக அங்கேருந்து பார்க்குறார். கவலைகள், கஷ்டங்கள் எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்காதவங்க, அது இந்த கன்னிராசி பெண்கள்லாம் படபடன்னு பேசிடுவாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட எங்கள் வீட்டுக்கார் இப்படிங்க, எங்கள் மாமியார் இப்படிங்க, அப்படி இப்படின்னு கதை பேசுகிறவங்கள கன்னிராசியாக தான் இருப்பீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்ணை சார்ந்து வாழக்கூடிய அமைப்பும் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் கன்னிராசிக்கு எப்பயுமே இருக்குங்க. அந்த உதவி மனப்பான்மை அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் அனுபவ ரீதியாக சொல்கிறது தாங்க. அப்போ கேது பகவான் பயணிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு மன தெளிவை கொடுக்கும், பயத்தை நீக்கும். இனிமே அப்பாடா அப்படிங்கிறது.
வீடு, வண்டி, வாகனம் லோன் வாங்குறவங்க, அது மாரி ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப சமசப்தமமாக மீனத்தில இருந்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள பார்க்கிறார். பார்க்கும்பொழுது குடும்பத்தில மட்டும் கணவன் மனைவியிடையே ஒரு இணக்கம் இருந்து பிணக்கு வரக்கூடிய அமைப்பு. செலவுகள்னால சண்டை சச்சரவு வரும் மெயினா. வரவு செலவு கணக்கு பார்க்கணும். கடன் மொதையே இருக்குது. என்ன நீங்க அதை இதையும் இழுத்து விட்டா நான் எப்படிதான் குடும்பம் நடத்துறதுன்னு புலம்பல்கள் வந்துரும். அப்ப இதெல்லாம் நீங்க வீட்ல வாக்குவாதத்த தவிர்த்துக்கணும். அப்ப ஒரு முதலீடு, அதிகமான முதலீடு வேண்டாம். புதிய முயற்சியும் தவிர்க்கலாம். 2 1/2 ஆண்டு அப்படி இருக்கணுமானா, உங்களுடைய ஜனன ஜாதகத்த பார்த்துக்கணும். உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு? இது கோச்சார கிரகம் தான். அப்ப 5க்கும் 6க்கும் உரிய சனி பகவான், உங்க நட்சத்திரம்லாம் என்னங்க? இந்த ராசியில கன்னி ராசியில என்னென்ன நட்சத்திரம்னா, உத்தரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம். அப்ப நல்ல வேகம், விவேகம் 2மே உங்ககிட்ட இருக்கும். ஒரு 5 நாள் நல்லா சுறுசுறுப்பா நல்லா வேலை செய்வீங்க. 5 நாள் அப்படியே டவுன் ஆயிருவீங்க. ஏன்னா கண்டச்சனி. 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கண்டச்சனி. பயமா? பயம்தான். 50% கண்டகச்சனியாக வரக்கூடிய கன்னிராசிக்கு பயம் வேண்டாம். ஏன்னா 50% உங்களுக்கு நல்லா இருக்கும். பயமே வேண்டான்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சமாளிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. ஏன்னா புதன் தான் ஆட்சி உச்சம். புதனுடைய வீடு. விவசாயத் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். பயப்பட வேண்டாம். ஏன்னா சீற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு பஞ்சாங்கம் வாசிச்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டுல சொல்லுவோம். சித்திரை மாதம். அது உலகியல் சார்ந்து நம்ம வரும்பொழுது பிரபஞ்சத்துல, நிலத்துல என்னென்ன விஷயங்கள குடுக்கக்கூடியது. நெறைய பேரு இந்த கன்னிராசியில பிறந்தவங்க தான் விவசாயத்துறையில இருப்பாங்க. உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல்ல இருப்பாங்க. நெறைய பேரு லேபர்ஸா ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் நீங்களா தான் இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்னன்னா, அந்த சமசப்தமா பார்க்கும்பொழுது, சில விஷயங்கள் அலைச்சல்கள குடுக்கும். பயணத்துல நெறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 2 1/2 வருஷம் இருக்குங்க. அப்ப உங்களுக்கு அந்த அலைச்சல் வந்து நல்ல அலைச்சலா இருக்கா? இல்லையான்னு கொஞ்சம் புத்திய மட்டும் நீங்க யூகித்து வேலை செய்யணும். புது வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம். பயப்பட வேண்டாம். நல்ல நட்சத்திரம், தாராபலன் பார்த்து வாங்குங்க. திருமணம் தடை, தாமதம் பாக்குது. அதனால இருக்கும் தான். வரக்கூடிய ஜாதகம் பேர் எப்படி இருக்குன்னு பொருத்தம் பார்த்து, ஒருத்தருக்கு 4 பேத்துல ஜாதகம் பொருத்தம் பாருங்க அப்படிம்பேன். தப்பே இல்லங்க. ஏன்னா, ஒரு மருத்துவம் போறோம். திடீர்னு ஒரு 40 வயசுலயே சுகரோ, பிபியோ வந்துருது. இந்த சின்ன வயசுலயே வந்துருச்சே! படாத பாடு படுறோமே! என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரே டாக்டர் சொல்றத வச்சு கேட்கக்கூடாது. 2, 3 பேரு சொல்றத கேட்டுக்கணும். அதோட நம்மளுடைய சர்க்கரை அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்படி நமக்கு இப்பலாம் நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அப்ப அந்த விஷயம் வந்து நமக்கு நம்ப முடியாத நம்மளுடைய உடம்பே நம்மள நம்ப முடியல. 1 மாசம் நல்லாருக்கும். 1 மாசம் நம்ம பேச்ச நம்ம இத கேட்காம, திடீர்னு சுகர் வரதோ, பிபி வரதோ, இப்படி நெறைய விஷயங்கள் வருது. அப்ப இது என்னது, இந்த காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகம் கன்னி. இந்த 6ஆம் பாவக கன்னி என்ன ஆகுன்னா, தனக்கு விட்ட விஷயத்த ஏதாவது கடன் கப்பி, அதேபோல வம்பு வழக்கு, இந்த வழக்கு சார்ந்ததுன்னா கோர்ட் கேஸு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரக்கூடிய விஷயத்துல நீ நல்லா வக்கீல வச்சு பார்க்கணும். அது இன்னும் கொஞ்சம் இழுக்க ஒரு சில அததான் உங்களுடைய ஜனன ஜாதகம் பார்த்துக்கணும். அந்த நட்சத்திர சாரம் பார்த்துக்கணும். இந்த கோச்சார கிரகம் பார்வை உங்களுக்கு ஒரு விசேஷமான சில சிக்கல்கள குடுக்கும் தான். அப்ப மத்தவங்க வீட்ல இருக்கிற குடும்பத்தாருடைய நிலைப்பாடுகள உங்க பையனுடைய ஜாதகம்லாம் பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்ப கவனமா இருந்துக்கணும்னு அர்த்தம். வம்பு, வழக்கு, ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. கணவன் மனைவி விஷய பேச்சுவார்த்தையில கவனம் தேவை. நெறைய பேர் பிரியக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாடு, வெளியூரு நான் போறேங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். அதனால தப்பு கிடையாது. அந்த சனி தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கல்லூரியில போறதோ, காலேஜுக்கு போறதோ, ஸ்கூல்ல போறது இடமாற்றம் வரும். சில தடுமாற்றங்கள் வரும். விரயமும், பண விரயமும் குடுக்கும். மருத்துவத் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. பயப்படவே வேண்டாம். மருத்துவத் துறையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு இது இருக்கும். மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன் நெறைய இந்த காலகட்டத்தில 2 1/2 வருஷம் சந்திக்க போறீங்க. புதிய நட்பு வட்டாரமெல்லாம் உங்களுக்கு பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர் சில பாடம், படிப்பினை எல்லாம் உங்களுக்கு குடுப்பார். ஆனா பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்த கவனமா போய் அப்பப்ப செக்கப் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தில கவனமா போங்க. வேற ஒருத்தவங்களுடைய டிபெண்ட் பண்ணி நீங்க போய்க்கிறது நல்லது தான். தப்பே இல்ல. கார் டிரைவிங் நீங்களே தெரியும் அப்படின்னா, லாங் ட்ரிப்லாம் போகும்போது டிரைவர் வச்சுக்கங்க. அல்லது சப்போர்ட்டா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு போங்க.
எடுத்த காரியத்தில் சட்டு சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கணும்னு நினைக்காதீங்க. சில தாமதங்கள் கிடைச்சாலும் நடந்தாலும் பயப்பட வேண்டாம். இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு கடன் வாங்கக்கூடிய புதிய விஷயமா இருக்கட்டும், தாமதமாக ஆக்கி தான் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அது ஸ்ட்ராங்காக நல்லபடியாக பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் சனி பகவானுக்கு. ஏன்னா நீதிமான், அவர் உங்களுக்கு நட்பு தான், பயப்பட வேண்டாம். என்னதான் இருந்தாலும் கோச்சாரகிற மற்ற கிரகங்கள் வரக்கூடிய அமைப்பு, மாத பலன் மாறும், வருட பலன் மாறும், உங்களுடைய ஜனன ஜாதக கட்டங்களுடைய விஷயங்கள் நமக்கு தசாபுத்தி பல விஷயங்களை அந்தரமெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தெல்லாம் கொடுக்கும். அதனால் இதெல்லாம் பொது பலன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்கும். ஏன்னா 10க்கு வருது குரு. அதனால் உங்களுக்கு தொழில் மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அதே போல் புதிய தொழில், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கும் அதே போல் மாற்றங்கள் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் பார்த்து திருமணம் ஏற்பாடு நடக்கும், பயப்பட வேண்டாம். புதிய காரியங்கள் ஜெயம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கலைத்துறை, இசைத்துறை இவங்களும் அரசியல் சார்ந்தவங்களுக்கும் சில தடுமாற்றங்கள் தந்தாலும் சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை அவங்களுடைய ஜாதகப்படி கொடுப்பார். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி நேயர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கும்போது ஸ்ரீரங்கநாதரை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஏன்னா சுக்கிரன் முதலே உங்களுக்கு நீச்சம், உச்சம் பெற்ற சுக்கிரனோட இடத்துல சனி இருக்கனால இந்த தொந்தரவுலேருந்து நீங்கக்கூடிய அமைப்பு. புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ போய் நீங்கள் வழிபாடு எடுக்கணும். குச்சனூர் போய் சனிக்கிழமை வழிபாடு எடுங்க. திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் உணவும் உடைதானமும் எடுத்து கொடுங்க. அவங்க மனசு அப்படியே கோணாமல் நடந்துக்குங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தான தர்மம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய அப்படியே அந்த அவங்க மனசு குளிரும் போது உங்களுக்கு சில தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி நேயர்கள் அனைவருமே சிவனுடைய அனுக்கிரகமும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பதிவுக்கு போவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.